ஜெனிஃபர், அதாவது முகமது நபியை காட்டிலும் இயேசு சிறந்தவரா? நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம முன்னுரையில பார்த்தோம். அந்த இறைவன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக மனிதனை படைத்து விட்டு அப்படியே விட்டுடல. ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்க. பெத்தெடுத்த உடனே நீ உன் வேலையை பாருன்னு அப்படி விட்டுட்டு போயிடறாங்களா? இல்லை, அந்த குழந்தைய வளர்க்குறாங்கல்ல. எப்படி ஒரு தாய் அன்போடு நேசத்தோடு தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து வழிகாட்டுகின்றாரோ அதே போல படைத்த இறைவன் மனிதனை படைத்த அப்படியே விட்டுறாம முதல் மனிதன் ஆதமிலே இருந்து இறுதி நபி இறை தூதர் முகமது நபி அவர்கள் வரையிலும் ஏராளமான தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த தீர்க்கதரிசிகள் பிரச்சாரம் செய்வார்கள். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் வந்தார், நோவா வந்தார், எசேக்கியேல் வந்தார், மோசே வந்தார், ஈசா இயேசு வந்தார், கடைசியாக முகமது நபி வந்தார்கள். இது மாதிரி ஏராளமான நபிமார்கள் வந்ததாக திருக்குரான் சொல்லுது, பைபிள் சொல்லுது, தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் சொல்லுது. இந்து மத வேதங்களை எடுத்துக்கொண்டால் பல தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் என்று இந்து மத வேதங்களும் சொல்லுகின்றது. அப்ப எல்லா தீர்க்கதரிசிகளும் யாரால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த ஒரே இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான். அப்ப எந்த இறை தூதர்களுக்கு மத்தியில நீங்கள் பாகுபாடு காட்டாதீர்கள் என்று திருக்குரான் வசனம் சொல்லுது. எல்லாமே இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இறை தூதர் சிறந்தவரே, இந்த தீர்க்கதரிசி சிறந்தவரே, இவர் மட்டமானவர், அவர் ஒஸ்தி என்று நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்ற காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமுதாய மக்களை பொறுத்தவரையிலும் முகமது நபியை ஏற்றுக்கிறாங்களா, அதே மாதிரி ஈசா நபி அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். என்னவாக? இறை தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். மோசேவே யூதர்களுடைய தீர்க்கதரிசியாக வந்த மூசா என்று நாம திருக்குறான்ல இருக்கோம், மோசே என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த மோசே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நான் முகமது நபியை தான் ஏத்துக்குவேன், இயேசுவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு முஸ்லீமே கிடையாது. இஸ்லாம்ன்ற வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவார். நான் முகமது நபியை மட்டும் ஏத்துக்குவேன், நான் மோசேவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு முஸ்லீமே கிடையாது. இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்கதரிசிகளும் நான் ஏற்றுக்கொள்வேன். அவங்க எல்லாமே இறை தூதர்கள் தான். அவர்கள் அனைவருக்குமே வேதம் வழங்கப்பட்டது. இறுதியாக வந்தவர் முகமது நபி, அவருக்கு வழங்கப்பட்ட இறுதி வேதம் தான் திருக்குரான் என்று இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஏற்றுக்கொள்ளும்படிதான் திருக்குரான் உலகத்துக்கு போதிக்கின்றது. அதனால இவர் ஒஸ்தி, இவர் மட்டம், எங்க முகமது தான், முகமது என்று இறை தூதர் தான் சிறந்தவர், உங்க மோசே மட்டமானவர், இயேசு சிறந்தவர், இந்த பாகுபாடு பேசுவதற்கு இஸ்லாத்தில் எந்த விதமான வேலையும் இல்லை. இப்படிதான் குர்ஆன் உலகத்துக்கு போதனை செய்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.